உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல, வாங்க போலாம். ஏய் ஏய், ஏன் மூஞ்சில ஏச்சு துப்புற? அழகா இருக்கின்ற திமிர தானே இதெல்லாம் பண்ற. இனிமே உன் மூஞ்ச பார்க்க முடியாத அளவுக்கு பண்றேன் பாய். ஏய் ஏய், வேணா கையில மாட்டின. எதுக்கு இங்க உட்கார வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. ஏதோ வீடியோ கவுன்சிலிங்னு சொன்னாங்கல்ல, யாராவது வீடியோ கால்ல பேசுவாங்களோ என்னமோ. இப்ப இந்த ஸ்கிரீன்ல சில வீடியோஸ்ங்க ப்ளே ஆகும், பாருங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளோ நேரம் ஓடின வீடியோலாம் பார்த்தீங்கல்ல, எப்படி இருந்துச்சு? வீடியோலாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? இதே மாதிரி குழந்தைங்க நம்மளுக்கும் இருந்தா நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு. எங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தது ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லா குழந்தையும் அழகா இருந்தாங்க, தூக்கிட்டு ஓடிடலாம் போல இருந்துச்சு. எல்லாரும் சொன்ன மாதிரி வீடியோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் எல்லாத்தையுமே மறந்து வேற உலகத்துக்குள்ள போன மாதிரி இருந்துச்சு. நீங்கெல்லாம் இப்படி பேசுறத கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு. இப்ப இன்னொரு வீடியோ ப்ளே ஆகும், அதையும் பாருங்க. மகா அங்க பாரு, நாம தான். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு? இதுவும் நல்லா இருந்துச்சு டாக்டர். நாங்க எப்படி ரியாக்ட் பண்ணிருக்கோம்னு தெரிஞ்சுக்க முடிஞ்சது. குழந்தைங்க வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓவராலா சின்னதா ஒரு ஹாப்பினஸ் மனசுக்குள்ள ஃபீல் ஆனாலும் அந்தந்த வீடியோக்கள் ப்ளே ஆகும்போது ஒவ்வொருத்தரோட ரியாக்ஷனும் வேற வேற மாதிரி இருந்துச்சு. கவனிச்சிங்களா? கவனிச்சோம். இந்த வீடியோ தான் உங்களை பத்தி, உங்க மனசுல என்ன ஓடுதுங்கிறத பத்தி தெரிஞ்சுக்க ஹெல்ப் பண்ண போகுது. அதுக்கு முன்னால நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா சொல்லலாம். எனக்கு டே ஷிஃப்ட், அவருக்கு நைட் ஷிஃப்ட். நாங்க சும்மா பாத்துக்கணும்னா கூட லீவு இல்லைன்னா பர்மிஷன் போட வேண்டியிருக்கு. நாங்க என்ன மேடம் பண்றது? அவங்களாச்சும் பரவாயில்ல, நானும் இவரும் ஒரே கம்பெனில தான் வேலை பார்க்குறோம். 24 மணி நேரமும் கூடவே தான் இருக்காரு. லைஃப்ல இன்ட்ரெஸ்டிங்கா எதுவுமே இல்லை, எல்லாமே கடகடன்னு நடக்குது. புரியுது. வெளியில இருந்து பார்க்க இது ஒரு சிம்பிளான பிரச்சனை மாதிரி தெரியலாம். ஆனா இது எல்லாமே குழந்தை விஷயத்துல, தாம்பத்திய விஷயத்துல பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், புருஷன் எப்பவுமே கூடவே இருக்காருன்னு சொன்னாங்க, அது ஒரு பிரச்சனையான்னு தோணும். பட் சைக்காலஜிக்கலா அது ஒரு பெரிய பிரச்சனை தான். ஒருத்தரை நாம மிஸ் பண்ணும்போது தான் அவங்களோட அதிக காதலோட நெருங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் கூடவே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா கூடவே இருக்கிற ஆள் மேல ஈர்ப்பு குறைய ஆரம்பிக்கும். அது தாம்பத்திய வாழ்க்கைய பாதிக்கிற அளவுக்கு போகும். உங்க ரியாக்ஷன்ஸ் வீடியோ பார்க்கும்போது மகான் செல்வம் ஜோடி தான் குழந்தை பெத்துக்க மனசார 100% தயாரா இருக்காங்க. ஆனா அவங்களுக்கும் ஃபேமிலி பிசினஸ்னு வெளியே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு.
இந்த வீடியோ உங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் அடிப்படையா வச்சுதான் யாருக்கு என்ன ட்ரீட்மெண்ட்னு முடிவு பண்ண முடியும். நான் உங்க எல்லாரையும் தனித்தனியா மீட் பண்றேன். அப்புறம் பேசலாம். ரொம்ப வலிக்குதா? வலிக்குதாவா? ஏங்க உயிரே போகுதுங்க, எரிச்சலா இருக்குங்க. கையை நீட்டுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. என்னால தானே உங்களுக்கு இந்த வலி. ஐம் so சாரிங்க. ஏங்க நீங்க வேற. நல்ல வேளை இது உங்க முகத்துல படல. பட்டு இருந்தா என்ன ஆயிருக்கும்? அப்படி எதுவும் ஆகாம தடுக்க முடிஞ்சது, அதுவே போதும். ஆமா, இந்த பசங்க தானே அன்னைக்கு உங்களை ஃபாலோ பண்ணி பிரச்சனை பண்ணாங்க? ஆமாங்க, நல்ல வேலை நீங்க வந்தீங்க. ஆமா, உங்களுக்கு எப்படி இது தெரிஞ்சது? என்னங்க நீங்க? நாங்க தான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்ல. என்னது? என்ன சொல்றாரு? இல்ல, அது கார்மெண்ட்ஸ் போற வழியில அந்த பசங்க உங்களை ஃபாலோ பண்றதையும் நீங்க ஓடுறதையும் பார்த்தோம். சரின்னு சொல்லிட்டு உங்களை ஃபாலோ பண்ணிட்டு நாங்க வந்தோம். அதத்தான் அவன் சொல்றான் இல்லடா. கரெக்ட். எனக்காக இவ்ளோ ரிஸ்க் எடுத்திருக்கீங்க அஸ்வின், ரொம்ப தேங்க்ஸ். ஏங்க நமக்குள்ள எதுக்கு இந்த தேங்க்ஸ் சாரி எல்லாம்? தலைவன் ஃபர்ஸ்ட் கோலை கரெக்டா போட்டுட்டான். ஆமா, அந்த பசங்க எதுக்கு உங்களை திரும்ப திரும்ப ஃபாலோ பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க? உங்களுக்கு எப்படி அவங்களுக்கு தெரியும்? ஒரு நாள் அவங்க நம்பர்ல இருந்து ராங் கால் வந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப பண்ணி உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, உங்களை மீட் பண்ணணும்னு டார்ச்சர் பண்ணாங்க. நம்பரை பிளாக் பண்ணாலும் வேற நம்பர்ல இருந்து கால் பண்றானுங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன்னு மிரட்டினேன். கடைசியில எப்படி என் வீட்டை கண்டுபிடிச்சு என்னையும் கண்டுபிடிச்சு ரொம்ப டார்ச்சர் பண்றானுங்க. விடுங்க, இப்ப வாங்கின அடிக்கு அப்புறம் இனிமே உங்க பின்னாடி வர மாட்டாங்க. ஆமா, இவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்கு, ஏன் நீங்க வீட்டுல சொல்லாம இருக்கீங்க? ஐயோ, எங்க வீட்டை பத்தி உங்களுக்கு தெரியாதா? இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சா என் அம்மா வீட்டை விட்டு வெளியவே அனுப்ப மாட்டாங்க. உடனே கல்யாணம் அதே இதுன்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதனாலதான். ஆமாமா, அதுவும் இந்த மகாக்கெல்லாம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், பக்கம் பக்கமா பேசுவாள். தப்பா நினைச்சுக்காதீங்க, எனக்கு மகாவை பிடிக்காதுன்னா பிடிக்காதுதான், அதை மட்டும் நல்லா மாத்திக்க முடியாது. அது உங்க பிரச்சனை, நான் எதுக்கு அதுல தலையிட போறேன்? சூப்பர். நீங்களும் நடந்ததை வேற யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. நான் ஏங்க சொல்ல போறேன்? எனக்கு முதல்ல அவ்வளோ க்ளோஸ்லாம் யாருமே இல்லை. சொல்ல மாட்டேன், பயப்படாதீங்க. உங்களுக்கு நான் எவ்வளவு தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தவே பத்தாது. நீங்க மட்டும் இல்லனா இன்னைக்கு நான் இங்க நின்னு பேசிருக்க கூட முடியாது. Thank you so much அஸ்வின். எங்க போதுங்க போதுங்க போதுங்க, எவ்வளவு தேங்க்ஸ் சொன்னதெல்லாம் போதும். அடுத்த தடவை இதே மாதிரி தேங்க்ஸ் சொல்லிட்டு இருந்தீங்க, நான் எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன். ஐயோ சாரி, நான் சொல்லல. நான் கிளம்புறேன், பாத்துக்கோங்க. சரி, பார்த்து போங்க. அண்ட் தப்பா எடுத்துக்காதீங்க, கை சரியா இருந்தா நானே டிராப் பண்ணிருக்கேன். ஐயோ பரவாயில்லைங்க, நான் போய்க்கிறேன், வரேங்க.